வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஃபிஷ் பஜ்ஜி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. ரொம்ப அருமையாக வந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. ரொம்ப அருமையாக வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கே தலாப்பியா ஃபிஷ், அதாவது ஜிலேபி மீன் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா கழுவி எடுத்துட்டேன். இது வெறும் அந்த ஃபீலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபீலே மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், வெள்ளை மிளகுத்தூள், மஞ்சள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த மீனில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே எல்லாத்தையுமே மீன் மேலே நல்லா பூச போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ரெசிபி பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயிலாக ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேம் ரெசிபி வந்து இங்கிலீஷ் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலில் கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அங்கே கூட நான் சேம் ரெசிபிஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மீன் மேலே மசாலாவை நல்லா பூசினதும் ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா ஊற விடுறேன். மினிமம் 30 மினிட்ஸ், 25 to 30 மினிட்ஸ் ஊறினா நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய பாண்டிச்சேரி வீடியோஸ், பாண்டிச்சேரி மீன் பஜ்ஜி ரெசிபீஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன். எனக்கு அங்கே இம்மீடியட்டாக போய் இதெல்லாம் டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ரொம்ப பிடிச்சதுங்க. அதுலேயும் வந்து இந்த தலாப்பியா மீன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது இத்தனையுமா வந்து நான் ஃப்ரெஷ் டு ஹோமில் வாங்கினேன். சுத்தமாக முள் இல்லை, அந்த மேலே அந்த தோலெல்லாம் நிற்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சுத்தமாக இருந்தது. அருமையான மீனுங்க. இப்போ மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு, அதுக்கு தேவையான எண்ணெய் காய வச்சுருக்கேன். மீனும் வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இங்கே வந்து கடலை மாவை ஜலிச்சு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக சோடா உப்பு, மிளகாய் தூள், கொஞ்சமாக ஓமம், சீரகம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும், காஞ்ச எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் வந்து பஜ்ஜி மாவு நல்லா வரும், அந்த கோட்டிங் நல்லா வரும். ஸோ காஞ்ச எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு நம்ம எப்போ போல் கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும்னா, நம்ம விரல் அந்த மாவில் தோய்ச்சி எடுத்தோம்னா நல்லா கோட்டாகணும் விரல், இல்லைனா ஸ்பூனில் நல்லா கோட்டாகணும். மீதி இருக்க மாவு கீழே வடிஞ்சு விழணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ தோசை மாவு பதம் அந்த மாதிரி நான் சொன்னேன்னாக்கா சிலருக்கு விளங்காது. ஸோ இந்த மாதிரி பதத்தில் பண்ணி பாருங்க, அருமையாக வரும். எப்போவுமே நம்ம விரலை நினச்சி பார்க்கணும். அந்த பஜ்ஜி மாவில் நல்லா விரல் மேலே அந்த மாவு ஒட்டி நல்லா வந்ததுன்னா அந்த பதம் அருமையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இது பண்ண உங்களுக்கு வரும். நானே கூட ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு இதெல்லாம் பக்குவம் வந்தது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க, டீனேஜர்ஸ் பார்க்குறீங்க என்னோடய சேனல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நான் மீனுக்கு வந்து உப்பு சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு நல்லா மீனுக்கு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துடலாம். கலந்து இப்போ வந்து நம்ம இந்த மீனை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் மாவில் தோச்சி. அருமையான ஃபிஷ் பஜ்ஜிங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இவ்வளோ நாள் இதை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஒரு ஈவினிங் டீ டைம் இல்லைன்னா ஈவினிங் லேட் நைட்டு கூட நம்ம வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த மாவில் தோச்சி நான் எண்ணெயில், சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் ஆஃப் பண்ணாதீங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா காயட்டும். இப்போ இந்த மீன் பஜ்ஜி வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திருப்பி விடணும். நான் இங்கே ஆப்பச்சட்டியில் நான் சுட்டுட்ருக்கேன். ஏன்னா இங்கே வீடியோக்காக நான் காமிக்கணும்னு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அந்த எண்ணெய்லாம் நிறைய தெரிக்குது மேலே. ஸோ வந்து பார்த்து பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆழமாக இருக்கிற கடாயை வச்சு நீங்கள் மீன் பஜ்ஜியை சுட்டெடுங்க. இந்த மாதிரி ஆப்பச்சட்டிலெல்லாம் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணேன். மீன் சைஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நல்லா சைஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு வாங்கினேன். எனக்கும் அம்மாவுக்கும் போதுமாக இருந்தது. ரொம்பவே நல்லா வந்தது. இந்த ஃப்ரெஷ் டு ஹோம் வந்து ரொம்ப க்ளீனாக பேக்கேஜிங் பண்ணி அனுப்புகிறாங்க. ஜஸ்ட் 90 மினிட்ஸில் அந்த பொருள் வந்து உங்கள் ஏரியா பின்கோடில் இருந்தாக்கா 90 மினிட்ஸில் அவங்க டெலிவர் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா 90 மினிட்ஸில் ஒரு 5-6 பொருள் வந்து நான் ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிடுறேன்.
ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி சம்டைம்ஸ் இங்கே மீனெல்லாம் கிடைக்காது. பெங்களூரில் நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, நிறைய இடத்துல மண்டேஸில் நான்வெஜ் கடைலாம் இருக்காது. ஸோ நிறைய பேர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க மண்டேயில். ஸோ எல்லா நான்வெஜ் ஹோட்டல்ஸ், நான்வெஜ் விற்கிற இடம்லாம் க்ளோஸாக இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் தான் வாங்கிடுவேன். ஏன்னா நாங்கள் வந்து மண்டேலாம் பார்க்குறதில்ல, நான் வந்து பார்க்குற நாளே வேறு தான். ஸோ அதனால் மண்டேஸில் எங்களுக்கு கிடைக்காத தொட்டு நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ் டு ஹோமை நான் ஆர்டர் பண்ணிக்குவேன். இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நான் சர்வ் பண்ணுற தொட்டு சிப்ஸும் வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ அருமையான ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 2 மினிட்ஸ்க்கு அந்த மீன் 2 பக்கமும் திருப்பி நல்லா வறுத்துட்டேங்க. நல்லா வெந்துடுச்சு உள்ள. இப்போ அந்த ஃபிஷ் பஜ்ஜியை நான் வந்து சுட சுட சர்வ் பண்ணியிருக்கேன் சிப்ஸோட. அருமையாக வந்ததுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.